தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது சித்திரை செல்வன் மரிய சாந்தி தங்கள் திருமண ஆண்டின் 15வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டவர் கண்டு செலுத்துகிறாங்க. இந்த குடும்பத்தின் நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக, குறிப்பாக நல்ல வேலை கிடைத்ததற்காக பாஸ்கர், பிரவீன், சபிதா, ஆரு, ஜெஃப்ரி குடும்பத்தினர் நன்றி பலியப்பு கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தையும் இந்த நாளிலே சிறப்பாக ஆசிர்வதிக்க நாம் அவர்களுக்காக மன்றாடும். அலீனாம் தேர்விலே நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காகவும் நாம் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். மேலும் புஷ்பா உலகில் வாழ்ந்து மறித்து போன புஷ்பாவுடைய ஆண்டு இலைப்பாற்றுக்காக ஜெபிப்போம். அவருக்கு ஆண்டு நித்திய இலைப்பாற்றை தரும்படியாய் மன்றாடும். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி தாயாம் திரு அவை ஜான் டியோகோ அப்படி ஒருடைய புனிதனுடைய விழாவை உண்டானது. யார் இந்த ஜான் டியோகோ? ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா, யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்? அதுவும் குறிப்பாக அன்னை மரியா பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள் அல்ல, சாதாரண எளிமையான, ஒன்றும் பெரிய அந்தஸ்து, பெரிய வசதி, படைப்பு, பணம், மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர், சாதாரண விவசாய குடும்பத்தில் இருக்கிறவர். ஆனால் இறைபக்தி நிறைந்தவர், தினந்தோறும் திருப்பலியிலே கலந்து கொள்பவர். முதலிய மெக்சிகோலாம் பயங்கர குளிரான பகுதிகள் இருக்கிற இடம். அவை இப்படியாக திருப்பலிக்கு செல்கிற போது திடீரென்று ஒரு இளம் பெண் மாதிரி அழகான பெண் அவருக்கு காட்சி கொடுத்து, எனக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்ட சொல்லு, போய் உங்க ஆயர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றான். இவர் போய் சொல்றாரு. அவர் கேட்கிறாரு, யாருப்பா அந்த பெண், எப்படி இருந்தாங்க? சொன்னா ரொம்ப அழகா இருந்தாங்க. பெண்கள் என்றாலே அழகு தானே, அழகா இருந்தாங்க. அப்படியா? இவங்களுக்கு தெரியும், யாராவது ஒரு ஆள் வந்து ஏன்டா ஃபாதர் மாதானத்துக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? சரி நீ போப்பா அப்படின்னா. திருப்பி 2வது முறையாக அவர் திருப்பலிக்கு வருகிறார். மீண்டுமாக அதே இளம்பெண் வந்து அவருக்கு வழியில தோன்றி, எனக்கு என்ன ஒரு ஆலயம் கட்ட சொன்னீங்கன்னா அப்படின்னு கேட்கிறான். நான் போய் சொன்னேன், ஆனா அவர் வந்து எதுவும் ஸ்டெப் எடுக்கல. அப்படியா, சரின்னு சொல்லி போய் திருப்பி போய் சொல்றார். அப்பவும் கூட பாத்தீங்கன்னா அந்த ஆயர் வந்து எப்படி எந்த விதமான இது எல்லாம் எப்படி ஒரு ஆலயத்தை கட்டுறது மாதாங்கள். அடுத்த முறை 3வது முறை அதே மாதா தான் அவருக்கு தெரியல, அதான் சொல்லுது இளம்பெண். அவங்க வந்து காட்சி கொடுத்து ஒரு பெரிய போர்வை மாதிரி தராங்க, அதுல நிறைய ரோஜா பூ. இதை போய் எடுத்துட்டு போய் கொடு அவர்கிட்ட, அது ஒரு சான்றாக அமையட்டும் என்று சொல்லி அந்த ஆயரிடம் கொடு. அவர் போய் அந்த அம்மா கொடுக்குறாரு. அந்த திறந்து பார்த்தா அந்த பூக்கள் மத்தியில ஒரு அழகான அன்னையுடைய உருவம் இருக்கிறார். அந்த அன்னையினுடைய வழக்கமா நீ பார்த்தீங்கன்னா பெண்கள் என்றாலே அழகு என்று நான் சொன்னேன். அப்ப மாதாவெல்லாம் எப்படி பார்ப்போம், ரொம்ப அழகாக பார்த்து பழக்கப்பட்ட நாம். இந்த ஜான் டியோகோ என்பவர் வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். பிளாக் இஸ் ப்ளூ. இந்த அன்னை எப்படி நம்ம காமிச்சுறாங்க, ஃபுல்லா டார்க், ஃபுல்லா கருப்பு தான் பார்ப்பீங்க. அப்படின்னா வருகின்ற 12ஆம் தேதி கொதலுப் அன்னை அப்படின்னு சொல்லி தன்னை, அந்த அன்னை வந்து கொதலுப் நகர், மெக்சிகோல கொதலுப் அப்படி, வேளாங்கண்ணி, நான் சொன்ன பிரான்ஸ்ல இருக்கிற பாத்திமா, ஸ்பெயின்ல இருக்க பாத்திமா, அதில் லூர்து நகர், அந்த நகர்களை வைத்து மாதாவை எப்படி தன்னை வெளிப்படுத்த, அந்த மாதிரி கொதலுப் அப்படின்றதுல அன்னை மரியா தன்னைக்கென்று காட்சி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அங்க வந்து மிகப்பெரிய ஒரு பேராலயம் எழுப்பப்படும். எப்படி வேளாங்கண்ணிக்கு இப்போ மக்கள் திருப்பயணம் செல்ல மாதிரி, நான் சொன்ன லூர்து நகருக்கு செல்ற மாதிரி, ஸ்பெயின்ல இருக்க பாத்திமாவுக்கு போற மாதிரி, இங்க பார்த்தீங்கன்னா மெக்சிகோ நாட்டு உலகம் முழுவதும் இருந்து இந்த மாதம் நீங்க பார்க்கணும், கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. அழகா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க. கருப்பினத்து மாதா கொதலுப் நகர், வல்லமையுள்ள ஒரு தாயாக, எப்படி மாதா ஆரோக்கிய மாதா எப்படி வல்லமையுள்ள தாயா இருக்கிறாங்களோ அதே ஒரு மாதிரி ஒரு இந்த பக்கம் மெக்சிகோல அந்த இடத்துல இந்த தாய். அப்ப வந்து இந்த ஒரு கருவியாக யார் ஜான் டியோகோவை பயன்படுத்தியதால திரு வந்து பின்னாடி அவர் வந்து ஒரு புனிதராக அறிவித்திருக்கு. அப்ப இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம பெருசா சிறுசுதான், கடவுளுடைய பார்வையில எது சிறியதோ அதுதான் பெரிதாக அவங்க பயன்படுத்திருக்கு. எனவே இந்த அருமையான நாளில
இந்த ஜான் டே மாதிரி சாதாரண ஒரு மனிதர், எளிமையான ஒரு மனிதரை அன்னையினுடைய பரிந்துரையை எடுத்து செல்லக்கூடிய ஒருவராக, அன்னையுடைய காட்சியை காணக்கூடிய ஒரு மனிதனாக அவரை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் கூட சாதாரணமானவர், நம்மையும் கூட கடவுள் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்து விடாங்க இத்திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்போம். அற்புதமான இந்த தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்தில் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றம் குறைகள் அனைத்தும் எண்ணி பார்த்தவற்றுக்காய் மனவருந்தி மன்னிப்பு வேண்டும். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான தூய மரியாதை வானதூத புனிதர் எவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவன் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவா, புனித ஜான் டியோகவே வழியாக மக்களுக்கு புனிதமிக்க கன்னிமரியாள் அன்பை நீர் வெளிப்படுத்தினீரே. அவரது பரிந்துரையால் எங்கள் அன்னை குதலுப்பில் வழங்கிய படிப்பினைகளை நாங்கள் பின்பற்றி உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதில் என்றும் நிலைத்திருப்போமாக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவன் தம் மக்களை தேற்றுகிறார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40 1 முதல் 11 வரை உள்ள இறைவசனங்கள். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்று விட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்ற ஒரு குரல், எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர், புல் உலர்ந்து போவும், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும்.
சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூத நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயன போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பல்லவி. பதிலுரை பாடல். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதிலுள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டிலுள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தி இருந்து வாசகம். மத்தேயு செய்தி அத்தியாயம் 18 இறைத்திரு வசனங்கள் 12-14 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இந்நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழி தவறி அலைந்தான். அவர் 99 ஆடுகளையும் மலை பகுதியில் விட்டு வழி தவறி அடையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அடையாத 99 ஆடுகளை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறி அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பது உங்கள் விண்ணக தந்தை திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்முடைய
தேவைகளை மன்றாட்டுகளை நம்முடைய பாதுகாப்புடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை ஒருத்து இறையருளை நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம்பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக நம்முடைய பாதுகாவலர் அந்தோணியார் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த மாலை நன்று பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அந்தோணியார் என்னும் புனிதனுடைய நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிற காணிக்கைகளை ஏற்றிட உமை வேண்டுகிறோம். அதனால் தூய மறைநிகழ் வழியாக இவருக்கு நீர் மாற்றளித்தது போல எங்கள் மீது உமது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைமாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லறுக்கிற அன்புடன் கண்ணிதாய் அவரை தம் திருவயிற்றிலே தாங்கினார்.
அவர் வர இருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை எங்களுக்கு எல்லாம் சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆவி வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அறையில் அமர்வோர் தலைமை தாங்குவோருடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருதிய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் மடைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் என்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டிருந்த கண்டை செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாளர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திடும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வம். இந்த மாதத்துடைய இந்த 9வது நாளை கூட காண்பது கூறி அருளை தந்து இந்த நாள் நிறைவடை வேளையில அவனுடைய சமூகத்திலே நம் அனைவரையும் கொண்டு வந்து சேர்த்ததற்காக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். சிறப்பாக இன்று தங்கள் பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ் அத்தனை பேருக்காகும் நம்முடைய ஜெபவுதிகள் கேட்டு யாவருக்காகும் பலவிதமான உடல்நல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காகும் நம்பிக்கையோடு இப்பணியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கிற நம் ஒவ்வொருவனுடைய தனிப்பட்ட வேண்டுதலுக்காகவும் என்றாடும். உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமகளில் ஏற்றியுடைய அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கணிதாயான பிரதமிக்க மரியான் ஆரோக்கியனை அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பு தந்தையுமான புனித அந்தோனியார், நாம் இன்று நினைவுபடுத்தி விளையாடுகிற புனித ஜான் டியாகோ, புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தெய்வ சகான், இவ்வுலகிலே எமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மகிழ்ந்து வாழ இயேசு ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை நாம் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றாடுக. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக எமீர்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செய்த அமைதி உங்களுக்கு அறிக்கிறேன். திருத்தூதருக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரை உம்முடைய பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கிப்பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களையும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தை, நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்கிறான். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடைத்தவரை இந்த புனிதமிக்க உடலான் மத்தத்தால் என்னுடைய எல்லா விதமான குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்து நிலைகளை விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளை கருத்து நீக்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. ஆயன் தன் ஆடுகளை தேடி வருவது போல நம் அனைவரையும் தேடி வருகிற தெய்வம். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெரு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். இதயங்கள் மகிழ்ந்திட இழந்து வந்தார். இறைவனின் படியேறி இறை தந்தே
விண்ணின் அருள் என்றும் பொழிந்திடுவாய், கண்ணின் மணி என காத்திடுவாய், அன்பில் பாடல் என்றும் இசைத்திடுவே, எனில் தெய்வம் என்றும் மகிழ்ந்திடுவே. தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். பலரோடு மகிழ்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட என்று வந்தார். இறைவனின் படியேறி இன்பை தந்தேன், திருத்துண்டேன், உன்னிடத்தில் நானும் சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட என்று வந்தார். முழங்கால் படியிடுவோம். இந்த மாதத்துடைய 2வது செவ்வாய்க்கிழமை கொடியார் 11 அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலே நம்முடைய பாதத்திலே இந்த மாலை திருப்படியிலே கலந்து கொண்டு பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காய் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாதுகாவல் அந்தோணியார் நோக்கிய ஆற்றமிகு மன்றாட்டு ஜெபத்தை நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் மற்றும் அறிவிலான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே, கண்களை மூடுவோம். நம்பிக்கையோடு நாம் கேட்ட பல தேவைகளை, ஜெப விண்ணப்பங்களை நமக்காக பரிந்து பேசி பெற்று தந்து கொண்டு இருக்கிற நம்முடைய பாதுகாவுடைய பாதத்துல நம்மையும் நம் குடும்பங்களையும் பங்கையும் ஒப்பு கொடுப்போம். எல்லா விதமான தீமையிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் சாபத்திலிருந்தும் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான அமைதி, நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி, ஒற்றுமை, நிறைவு தங்க வேண்டும். கொடையாய் கொடுத்திருக்கிற குழந்தைகளுக்காக நன்றி செல்வோம். குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் ஒழுக்கத்திலும் உடல் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்க வேண்டும். குறிப்பாக இந்த அரையாண்டு தேர்வை துவங்கி இருக்கிறவர்கள், தயாரித்துக் கொண்டிருப்பவர்கள், தேர்வு எழுத இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். நல்ல முறையில தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அருளை பொழியும்படியாய் மன்றாடும். படித்து முடித்த நம்முடைய மாணவ பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து நம்முடைய எதிர்கால வாழ்வு வளமாக வேண்டும் என்று மன்றாடுவோம். வயது வந்த பிள்ளைகள், பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்க வேளையில சில பல தடைகளால சரியான வரன்கள் அமையாமல் எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகள் இணைத்து வருந்துகிறவர்களை வயதாக்கி கொண்டு இருக்கிறது. கவலையோடு கூட ஜெபித்துக் கொண்டு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பெற்றோர்களுக்கு ஜெபத்தை கனிவாய் கேட்டு திருமண தடைகள் அனைத்தும் உடைத்து திருமண வாழ்வில் இணைவதற்கான அருளை தரும்படியாய் மன்றார். திருமண வாழ்வினைந்து ஒரு சில ஆண்டுகளாகி குழந்தை இன்மையினால கவலையுற்று ஜெபித்துக் கொண்டிருக்க தம்பதிகள் கண்ணீரோடும் அழுகையோடும் கூட இந்த தம்பதிகள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்படியே இந்த கர்ப்பத்தின் கனியை தொட வேண்டும். அத்தனை தடைகளையும் உடை தெரிந்து அற்புத விதமாய் அதிசயத்தக்க விதத்துல இவருக்கு குழந்தை பேற்றை கொடுத்து அவருடைய வாழ்வை மகிழ்விக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். குழந்தைகளை தம்முடைய கருவில சுமந்து கொண்டு பேறுகாலத்திற்காக காத்திருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்காக
தாய்மார்களுக்காக ஜெபிப்போம். இதோ அந்த கருவிலே வளர்ந்து கொண்டு இருக்கிற சிசுக்கள் நல்ல முறையிலே வளர வேண்டும், எந்த விதமான குறைபாடின்றி குறைவின்றி இந்த குழந்தைகளை பிரசவிக்கக்கூடிய வலிமை சக்தியை தரும்படியாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளை குறித்து குடும்பத்திலே கொடுத்து பலவிதமான முயற்சிகளை திட்டங்களை எண்ணி இருக்கிறோம். அந்தோனியார் வழியாக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு உகந்தவையாக இருந்தால் அனைத்தையும் எங்களுக்கு நடத்தி தாரும் என்று மன்றாடும். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள் வழியாக கிடைத்துக் கொண்டிருக்க நம்முடைய பொருளாதார தேவைகள் குறைமின்றி கிடைக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும். உழைக்க வேண்டும், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும். போதும் என்ற மனதோடு வாழ வேண்டும். கடன் தொல்லையிலிருந்து நம் அனைவரையும் மீட்டுக் கொள்ள வேண்டும். வியாபாரம், தொழில், விருத்தி எடுக்கிற பலவிதமான முயற்சிகள், முடிவுகள் அனைத்தும் அனுகூலமாக்கி தர வேண்டும். நம்மில் அநேகருக்கு உடல்நல குறைவுகள், குறிப்பாக இந்த நாட்களில் இந்த பனி, மழை, புயல் இப்படியா, அதனால பெரியவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாம் பலவிதமான உடல்நல குறைவிலான பாதிக்கப்பட்டிருக்கிறார். நிறைய பேருக்கு உச்சம் திறந்து உள்ளம் கால் வரை வலிகள், வேதனைகளோடு இருப்பவர்கள். அப்படிப்பட்டவருடைய அந்த வேதனைகளையும் வழிகளையும் நம்முடைய பாதுகாவுடைய பரிந்து பேசல் வழியா பூரண சுகத்தை அவர்கள் பெற அருள் புரியும்படியாய் என்றான். இன்னும் அநேகருக்கு மன அழுத்தங்கள், மனக்காயங்கள், மனபாரங்கள், மன உளைச்சல்கள், இதனால நிறைய பேர் நிம்மதியை இழந்து, அமைதியை தொலைத்து, மகிழ்வு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற அந்த உள்ளங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் நம்பிக்கையும் நல்ல உறக்கத்தையும் தரும்படியாய் என்றான். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நம்முடைய பாதுகாவுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உமோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாமல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்புக்குரிய உமது அருளின் தூய்மையால் கோடி அரும்பெறப்பட்ட புனித அந்தோணியாரை ஆண்டு வந்துள்ள பிள்ளைகளாக எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் இப்ப நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. நம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலா இருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தன் உங்களை ஆசீர்வதிக்கு உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கரங்களை உயர்த்தி கொடியேற்பது நாம் புனித அந்தோணியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக நானும் பருந்து பேசுகின்ற பிரான புனித அந்தோணியாரே, கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் நினைவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாய் பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமா. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2வது வாரத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு தம் மக்களை தேடி வருகிறார் என்ற அற்புதமான செய்தியை தான் நமக்கு இன்றைய திருவருகை காலம், ஒவ்வொரு நாளும் வாசிக்கப்படுகிற இறை வசனங்கள் அதை தான் நமக்கு எடுத்து வருகிறது. நாம் கேட்ட இந்த 2 வாசனை, ஒரு ஆயன் எப்படி தன் ஆடுகளை சந்திக்கிறார், தேடி செல்கிறார், மேய்ச்சல் நிலத்திற்கு கூட்டி போகிறார், உணவளிக்கிறார். இந்த சினை ஆடுகளை தனியாக பாதுகாக்கிறார், காணாமல் போன ஆடுகளை தேடி போகிறார் என்பதெல்லாம் நாம் வாசித்தோம், கேட்டோம். இதோ நம் கருணையில எழுந்தெடுக்கிற ஆண்டவர் இந்த மாதத்துடைய இந்த 9வது நாளிலே கூட, இந்த வருடத்துடைய இந்த இறுதி நாட்களில நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நல்லாயனாகிய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும், ஆடுகளாகிய நம் ஒவ்வொருவர் மீதும் அளவற்ற அன்பும் அக்கறையும் இரக்கமும் கொண்டவராக இருக்கிறார். அப்படியான ஒரு தெய்வத்தின் முன்பாக நாம் குழுமி வந்திருக்கிறோம். இயேசுவை உற்று நோக்கி அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மையும் நம் குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் வாழ்வையும் கண்ணின் கருவிழி போல காத்து, உன்னை என்னுடைய கைகளிலே பொதித்து வைத்துள்ளேன் என்று சொல்லி நம்மை பத்திரமாய் பாதுகாத்து வருகிற நல்லாயனாகி ஆண்டவர் இதோ நம்மத்தில் இருக்கிறார். அப்படியான ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்து துதித்து மகிழ இருக்கிறோம். அனைவருமாக எழுந்து நிற்போம். அனைவருக்கும் தெரிந்த இந்த பாடல், இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்ற பாடலை கரங்களை தட்டி ஆண்டவர் நமக்கு செய்த அநேக நன்மைகளை எல்லாம் நினைத்து மகிழ்ச்சியோடு பூரிப்போடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு இந்த நன்மை பணி செய்வோம். கரங்களை தட்டி அனைவரும் தெரிஞ்ச பாடு, எனவே வாயை திறந்து பாடலாம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பாருங்க. இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா என்று இயேசு இறைவா, ஆண்டவரை நோக்கி உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். ஈசாக்கின் இறைவனே, யாக்கோபின் இறைவனே, நம்முடைய முதுகுல தந்தைகளை வழியாக அனைத்தையும் வழி நடத்திய தெய்வமே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்திலிருந்து வாகையோடு ஓகையோடு மகிழ்வோடு ஆண்டவரை ஆர்ப்பரித்து துதித்து பாடுவோம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே எல்லோரும் வாயை திறந்து ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன்.
கருணையிலே நமக்காக எழுந்தருளி வந்திருக்கிற தெய்வமே உம்மை ஆராதிக்கிறேன். எங்களுக்கு மீட்பளிப்பதற்காக எங்களை தேடி வந்திருக்கிற தெய்வமே உம்மை ஆராதிக்கிறேன். எத்தனையோ முறை பாவங்கள் செய்த போதெல்லாம் எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்கிற இயேசு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்வோம். நற்கருணை இறைவனே ஆராதிக்கிறேன், மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கிறேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கிறேன், மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கிறேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கிறேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கிறேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கிறேன். இதயம் நீரே உம்மை ஆராதிக்கிறேன். வாயை திறந்து இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கிறேன். இதயம் நீரே உம்மை ஆராதிக்கிறேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கிறேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கிறேன். மீண்டுமாக அனைவருமாக ஆண்டவரை பார்த்து இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கிறேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கிறேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கிறேன். இதயம் நீரே உம்மை ஆராதிக்கிறேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கிறேன். இதயம் நீரே உம்மை ஆராதிக்கிறேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கண்களை விடுவோம், கைகளை நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள். ஆவியான விதத்துல நம்ம மத்தியில அசைவாடி கொண்டு இருக்கிறேன். நம்ம ஒவ்வொருவரை அறிந்து வைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிறார். என் ஆண்டவர் எனக்கேது குறை. மேய்ச்சல் உள்ள இடங்களிலே அவர் என்னை வழி நடத்துவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் என்னை காப்பார் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். இதனால ஆயனாகிய தந்தையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாம் சந்திப்பதற்காக, நம்மை திடப்படுத்துவதற்காக, நம்மை தேற்றுவதற்காக, நம்மை வழி நடத்துவதற்காக அவருடைய தெய்வீக பிரசன்னம் நமக்குள்ளே நம்மில் ஒருவராக பிறப்பெடுப்பதற்காக வர இருக்கிற இந்த புனிதமான காலத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நமது உள்ளங்களிலே இயேசுவை பிறப்பெடுக்க செய்ய ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாங்க. உங்களுடைய ஐஸ்வர்யங்களால் நிரப்புங்க, உங்கள் ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. நாங்கள் உமக்கு உரியவர்களாக, நமது பிள்ளைகள் நாயனாக இருந்து எங்களை வழி நடத்துங்க என்று சொல்லி நன்றி சொல்லி, நன்றி இயேசு, அனைத்துக்கும் நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நன்றி. கொடுத்த அனைத்து கிருபைக்காய் நன்றி, இரக்கத்திற்காய் நன்றி, அக்கறைக்காய் நன்றி, பாசத்திற்காய் நன்றி, பரிவுக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். நம்ம வாழ்ற இந்த உலகத்தை பற்றி நான் எப்படி சிந்தித்துக் கொண்டு இருந்தேன். நீங்க யாரும் கோச்சக்கூடாது. இப்ப பாருங்களேன், நம்மலாம் ஒரு காலத்துல ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்திருப்போம். அப்பெல்லாம் ரொம்ப பெருசா இல்லை. இப்பதான் 2 பெட்ரூம் 3 பெட்ரூமா 3 பெட்ரூம்ஸ் 2 பெட்ரூம்ஸ்லாம் பிளாட்லாம் வைக்கிறாங்கல்ல.
அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் ஒரு வீடு தான் இருக்கும், அதுலேயே நம்மலாம் படுத்து மகிழ்ந்த தருணங்கள். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நேரங்கள் நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ ஒரு சின்ன கார், ஆல்டோ ஒரு கார் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும், சின்ன கார் ஆல்டோ 800. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சின்ன காரு, பெரிய கார். இப்போ வந்து இன்னோவா 7 பேர் போகணும், பெரிய கார். ஆனால் எனக்கு சிரிப்பாக இருக்கும், ஒரு ஆள் தான் ஓட்டின்னு போவார். பெரிய காரு ஆனால் ஓட்டின்னு போகிறது ஒரு ஆள். சின்ன வீடு தான். அப்போ வந்து மகிழ்ச்சி. இப்போ வந்து பெரிய என்ன ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்க? 450. என்னங்க 1200 ஸ்கொயர் ஃபீட் பெரிய கார் பார்க் பண்ணும். நான் அப்படி யோசிச்சு கொண்டு நம்முடைய வாழ்விட பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணங்கள்லாம் சின்னத்தில் நல்லது தான், தப்பு இல்லை. பெரியவற்றுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் சில நேரங்களில் சிறியவற்றுக்கு நாம் கொடுக்காமல் போய்விட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் கடவுள் பாருங்களேன், நான் இன்னைக்கு சொன்னேன் இந்த ஜான் தியாகு, அவர் மட்டும் இல்லை, இன்னைக்கு காலைல 11 மணி போய் சொன்னேன், அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடம்லாம் பாருங்களேன். வேளாங்கண்ணியில் யார் காட்சி கொடுத்தார்? யாரு? என்ன பால்கார சிறுவன். அங்க லூர்து நகர்ல யாரு? என்ன பேரு? லூர்து நகர் பிரான்ஸ்ல பெர்னதத், சாதாரண ஒரு பொண்ணு. அங்க பாத்திமாவில் 3 பேர், அவங்க சும்மா அந்த பக்கம் ஆடு மாடு பேர். ஏன் கடவுள் இப்படியான சிறுமையை தேர்ந்தெடு? அவங்க அப்படியாதான் மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் செய்வதை பார்க்கும். நாசரேத்தூர் மரியா, தச்சர் யோசேப்பு, தச்சர் யோசேப், புறவினத்தார், நீ பார்த்தா இவங்க எல்லாம் பார்த்தா சின்னவங்க தான். ரொம்ப நாசரேத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஊர். நீங்க ஓலியில் அனுப்பினா சொல்லுவாங்க பெரிய ஊர்லாம், சின்னோண்டு ஊர். மதுரை வாயில எவ்வளவு பெருசு. அப்புறம் இப்படியான இந்த சிறுவற்றை தான் பெருசு. நீங்க நானும் வந்து எப்பவுமே பெருசு தான், நமக்கு பெருசு. ஆனா சிறியவற்றை தான் கடவுள் என்ன பண்றார்? தேர்ந்தெடுக்க. நீங்க பார்த்து ரொம்ப அழகாக, இச்சிறியல் ஒருவர் கூட நம்ப கூடாதான், இச்சிறியல் ஒருவர் கூட அழிவுறக்கூடாது என்பதுதான் விண்ணக தந்தையின் விருப்பம். அப்படி யோசித்து கொண்டிருந்தேன், ஏன் கடவுள் தன்னை ஆடுகள் இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வரார்? நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னணி பெரிய இதை பத்தி நான் உடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், மறந்து போயிருப்பீங்க. இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வு பார்த்தீங்கன்னா முதுகுல தந்தையர்கள் ஆபிரகாம், யாக்கோபு, இவங்க எல்லாம் வந்து நாடோடி இனத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுடைய வேலை என்னன்னா ஆடு மாடுகளை மேய்ப்பதுதான். இங்க இருப்பாங்க, அப்படியே போவாங்க, மாடுகளை மேய்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நீ கூட பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் ஆடு மாடுகளை எவ்வளவு பேணி காத்து கொண்டு. அப்பதான் பாருங்க கடவுள் எப்படி அவங்களுடைய ஏசாயா சொல்றாரு ரொம்ப அழகா. நான் வாசகம், இந்த மக்கள் எல்லாம் கடவுள் எப்படி தன்னை உருவப்படுத்துறார் என்பது பாருங்க. அவர் சொல்றார், கடவுள் ஆயன், நீங்களாம் அவருடைய ஆடுகள். நீங்க கேட்ட இந்த முதல் மாசம் ரொம்ப அழகான பின்னணி. இந்த மக்கள்லாம் மீண்டும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். நீங்கெல்லாம் எருசலேமுக்கு போவீர்கள், கடவுள் உங்களை அழைத்து செல்வார். அப்படி சொல்லுகிற போது என்ன நடக்கும்? இந்த ஆடுகள் எல்லாம் சொன்ன மாதிரி நோயுற்ற ஆடுகள், நலிவுற்ற ஆடு, உங்களை வந்து மேய்ச்சல் நிலத்திற்கு கூட்டி செல்வார், உணவு அடிப்பார், கட்டு போடுவார். ஏதாவது ஆடு அடிபட்டுச்சுன்னா அது கட்டு போடுவார். காணாமல் போன ஆடுகளை தேடி போவார். சினை ஆடுகள், சினைனா அது தனியா, அது மேல தனி கவனத்தை செலுத்துவார். அப்ப ஆடுகள் மீது ஆண்டவர், ஆயனாகி ஆண்டவர் அக்கறை கொண்டு இருக்கிறார். அவன் நான் கூட யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் பல நேரங்கள்ல இந்த ஆடுகள் பலருடைய ஆனா மட்டன் பிடிக்கும் நமக்கு. நம்ம சிக்கனா மட்டன் பிரியாணி, நீ பாருங்க என்ன பண்ணுறீங்க, சிக்கனா, ஐயோ என்ன சிக்கனே, மட்டன் அப்படி. அந்த மட்டன்னாலே அப்படியே நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னா, நிறைய நேரங்களை யோசிச்சு பார்த்தேன், பெருசுதான் நம்ம கண்ணுக்கு, சிறுசுலாம் நம்ம கண்ணு தெரியாது. இன்னைக்கு பைபிள் ஒரு வசனம், அழகான வசனம், சீராக்கின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அழகாய் சொல்கிறது, சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிது சிறிதாய் வீழ்ச்சி அடைவர். பயமா இருக்கு. சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிது சிறிதாய் வீழ்ச்சி அடைவர். நாட்கள் நான் பார்த்த சில விஷயங்கள் கொஞ்சம் எனக்கு நெருடலாக இருந்தது. நெருடலான்னு தெரியல, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. என்ன விஷயம்? நீங்க பாருங்க, இப்போ நிறைய இடத்துல அது எந்த அளவுக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியல, பட் இருந்தாலும் படித்ததை சொல்கிறேன். அந்த விவோ அந்த கையெழுத்து போடுறதுக்கு 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கினார்.
அவரு தண்ணி கொடுப்பதற்கு தண்ணி அதுக்கு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் வாங்கினார். இது பெருசா சின்னதா? அங்க லட்சம், பல லட்சம் வாங்குறாங்க. ஆனா அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. 2,000 ரூபாய் 5,000 ரூபாய். நம்ம நிறைய நேரம் இந்த சின்னதை ரொம்ப கேவலமா நினைக்கிறோம் பாருங்களேன். அவங்க தான் மாட்டிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அழகான ஒரு சிந்தையை நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. பல நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா பெருசு கண்ணா பெருசு, புதுசு கண்ணா புதுசு, இந்த மாதிரி நம்ம எப்பவுமே இந்த பெருசையே நினைத்து சிறியவற்றை நீங்க சொல்லுங்களேன். இங்க ஒரு பெரிய ஆள் கார்ல வந்தா வாங்க, இங்க ஒரு சின்ன பையன் நம்ம பார்வை பாருங்கண்ணே, நம்முடைய பார்வையை சில நேரங்கள்ல சிறியவற்றை நம்ம கவனத்தில் கொள்வதே இல்லை. ஆனால் நீங்க பைபிள்ல இயேசு வாழ்ந்த போது குழந்தைகள், கைம்பெண்கள், விதவைகள் இவங்களை அந்த பரிசைய திருச்சட்டை கண்டுக்கவே மாட்டான். அவங்கள ஒரு பெரிய பொருட்டாவே இல்லை. அவன் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு இந்த நற்செய்தி வாசகம் எத்தனை ஆடு இருந்துச்சான் அவர்கிட்ட? எத்தனை ஆடு மொத்தம்? 100. எத்தனை ஆடு காணாம போச்சு? மீதி எத்தனை ஆடு இருக்கு? 99 பெருசா 1 பெருசா? 99 பெருசா 1 பெருசா? என்ன 1 நம்ம பார்வை 99 தான் பெருசு. ஆனா கடவுளுடைய பார்வையில 99 பெருசாவே இல்லை. வசனம் அழகாய் சொல்வது, அவற்றை பற்றி அவர் என்ன பண்ணலையா? கவலைப்படவே இல்லை. எதை மேல கவலைப்பட்டாரு? காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தான் அவருடைய பார்வையில சிறிதாக இருப்பதுதான் பெரிதாக மாறுது. அதுக்கப்புறம் தான் அந்த 90, அது ஓகே, அது இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில கூட பாத்தீங்கன்னா நீங்க நான் எல்லாருமேங்க நான் இயேசுடைய பிறப்பை பத்தி அதிகமா சிந்திப்பேன். அப்புறமா சிந்திப்போம் சொல்றேன். இயேசு பிறப்பில் இருந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களாம் வரவே இல்லை. அந்த சீன்ல நீங்க பாருங்க, கொண்டு வந்த அத்தனை பேர் உங்களுக்கு தெரியும். இதை பத்தி நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அது இடையர்களாக இருக்கலாம், அந்த 3 ஞானிகளா இருக்கலாம், நீங்க பாருங்க ஆட்டு மேய்ப்பவங்க, எல்லாருமே சாதாரணமானவர்கள். இந்த சிறியவற்று தாங்க பெரிய காரியங்களை வசனம் வேணா, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவா இருந்து நான் உன்னை பெரியவற்றுக்கு அதிக. நீங்க சின்ன விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப நான் சொன்னேன், அல்பமா சொன்ன, அல்பமா இருக்க சின்ன விஷயம் போய் கோச்சிக்கிறேன். சின்ன விஷயம் நீங்க சின்னதை தான் இன்னைக்கு ரொம்ப நம்ம யாருமே கன்சிடர் பண்ணுதில்லை. நமக்கு பெருசு பெரிய மாடி கட்டிடங்கள் பாருங்க, அந்த பாஷ்யம் ஐயோ என்னங்க 18 மாடியாமே, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 9,000 ஏதோ 15,000. ஐயோ நான் பாஷ்யத்தில் இருக்கேங்க, 15வது மாடி இருக்கேன், ஐகான்ல இருக்கேன், 18வது மாடி. என்ன பெருமை. இங்க MMDல 490 475 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கேன். என்ன தப்பா? என் சொந்த வீடு தானே. அப்போ நீங்க எப்படி பார்க்கணும், நம்முடைய பார்வைகள் எப்படி மாறுதான்? பெரிய பெத்த, தெலுங்குல சொல்லுவாங்க பெத்த வீடு, பெத்த பெத்த பெத்தனா பெருசு, பெருசு தான் நமக்கு கண்ணு தெரியும். சிறுசுகள் நிறைய நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மிஸ். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் தராரு இன்னைக்கு அற்புதமா சிறியவற்றில. நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். சில நேரங்கள்ல இந்த நிகழ்ச்சியெல்லாம் படிக்கும் போது நீங்க நோய்வாய்ப்பட்டு விடுகிறீர்கள், உங்ககிட்ட பணம் இல்லை. இந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்னா இப்படிப்பட்டவங்க பாருங்களேன். இப்ப வீட்டுல இருக்க அப்பா அம்மாவே கூட நிறைய நேரங்கள்ல பிள்ளைகள் சரியாவே கவனிக்குது. ஏன்னா வயசாயிடுச்சு இப்போ. ஆனா அவங்க எவ்வளவு உழைச்சிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க நமக்கு சிறுமையாகி விட்டார்கள். உங்ககிட்ட பைசா இல்லை, நீங்க ஏழையா இருக்கீங்க, நீங்க சிறுமை. உங்களை இந்த சமூகம் உங்களை ஒரு பெரிய ஆளாக கருதுவதே இல்லை. பணக்காரர்கள், வசதி ஆனவர்கள் நல்லா இருக்கும் போது நம்ம கண்ணு அப்படி பார்க்கும். சில பேரை பார்க்கும்போது கண்ணு அப்படி திரும்பிக்கும். நம்மள அநேகர், நீங்க எல்லாரும், நம்ம எல்லாருமே அதில் இருக்கும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு செய்தி. இன்னைக்கு நீங்க நான் அப்படி இருக்கணும். ஏன்னா அவரே யாரை தேடி செல்கிறார்? சாதாரண காணாமல் போன ஆட்டை தேடி போகிறார். அந்த காணாமல் போன ஆடு வேற நம்ம தான். ஏன்னா நம்ம கண்ணு எல்லாம் பெருசு பெருசா பார்த்துட்டு இப்ப சின்னதை பார்த்தா நமக்கு யாருக்கும் பிடிக்க மாட்டேன். இப்பதான் எனக்கு ஒரே சிரிப்பா. இப்ப இலையை பத்தி சாப்பாடு நான் எத்தனை 5 பதார்த்தம் வச்சா வேலைக்கு ஆகாது. 18 25 அது யாருங்க குழந்தை கூட சாப்பிடும். அவ்வளோ வச்சு இன்னைக்கு என்ன பண்றான்? அது ஒரு கெத்து கல்யாணத்தை செம்மையா பயங்கரமா இன்னைக்கு அவ்வளோ பெரிய மண்டபம். நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்க சிம்பிளா பண்ணா யாருன்னா சொல்ல போறா?
இன்னைக்கு அதுக்காகவே நிறைய பேர் கடன் வாங்கி இன்னைக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் அவன் என்ன படாத பாடுபடுறான். ஏன் இப்படி வாழணும்? ஏன் உங்களால நம்ம சின்னதா இருந்தா இருங்க, நீங்க இருக்கிற மாதிரி இருந்தா தான் கடவுளுக்கு பிடிக்குதுங்க. தேடி வருகிற தெய்வம் பெரிய ஆள் வீட்டுக்கெல்லாம் போகல. அன்னைக்கு மெசியா பிறப்பாருன்னு பெரிய பெரிய ஆள்லாம் காத்திருந்தாங்க. ஆனா சாதாரண ஒரு கிராமத்துல யாருமே தெரியாத, நேற்று தினம் வந்து இம்மாக்குலேட் நம்ம வந்து அமலோற்ப மாதாவுடைய விழாவுக்கு யாருமே தெரியாத ஒரு பெண்ணை தான், மரியா என்ற பெண்ணை தான் கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். அவள் வழியாக தான் இந்த உலகிற்கு மீட்பை கொண்டு வருகிறார். இன்னைக்கு நீங்க நம்ம பேசுவோம். எனக்கு ரொம்ப அழகான செய்தி. ஏன்னா நம்ம வந்து இயேசுடைய பிறப்பு விழாவிற்காக தயார். 2025 ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே. இன்னைக்கு நம்முடைய நிறைய படிச்சிருக்கோம், நான் அதிகமாக நிறைய படிக்கிறோம், நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோம், உலக அறிவெல்லாம் இருக்கு. ஆனா இந்த எதை நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதில் நம்ம மிஸ் ஆயிரும். நீங்க மிஸ்ட் அவுட், நீங்க விட்டுடுறீங்க. நீங்க பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு ஆளை நீங்க ஒரு சின்ன விஷயத்தை விட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, அவன் கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா நீங்க உங்களுக்கு பெருசை பார்த்து பார்த்து படங்களுக்கு சிறிதெல்லாம், அந்த சிறிதுதான் என்ன சொல்லுவாங்க, என்னது சிறு சிறு துரும்பும் பல் குத்த உதவி. அது அதிகமா, ஏன்னா எனக்கு அடிக்கடி இப்ப நம்ம சாப்பிட்டோன்னே பாருங்களேன், ஏதாவது ஒண்ணு வேணும், இப்ப எங்கடா கிடைக்கும். நீ பாத்துறீங்களா, அந்த சின்ன குச்சி நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ், ஒரு சென்சிட்டிவ், அந்த கறியோ ஏதாவது மாட்டிக்கிச்சு வைக்கிறேன், அது எடுக்கிறதுக்கு நம்ம விடாது பாருங்களேன். நம்ம பர்சனலா ஒரு டிஸ்டர்ப்டா இருப்போம். நான் யோசிப்பேன், அப்ப அந்த திருக்குச்சி தான் நம்ம என்ன பண்ணுது, அந்த உள்ள இருக்கிற அந்த அழுக்கு, அந்த உணவையோ எடுத்து விடுவது. நம்ம வந்து கம்ஃபர்டபுள். என் கடமை தான் சொல்றேன். நீங்க நானும் கூட யோசிப்பான், பெருசு பெரிய நோ 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 அதெல்லாம் இருக்கட்டும். எத்தனை முறை என் பார்வையில இந்த சிறுமை எல்லாம் எவ்வளவு சிறுமைப்படுத்தி இருக்கிறேன். நான் சொன்னேன், அந்த வயதானவர்கள், முதியவர்கள், வீட்டில் நோய்வாய்ப்பட்டவர்கள், அல்லது பண கொஞ்சம் வசதி குன்று, அம்மா அவங்கள ட்ரெஸ்ஸை பார்த்தே நம்ம இடம் போட்டோம். ஐயோ இவங்க நமக்கு இதைதான் ஆண்டவர் சொல்றாரு. நான் தயாரிப்பு, இதை நான் மாத்திக்கணும். இன்னைக்கு நம்ம மாத்திக்கணும். அதை மாத்திக்கக்கூடிய அருளை ஆண்டவர் தருகிறார். கண்கடி மூடுவோம். அழகான ஒரு பாடலை நாம் பாட இருக்கோம். இந்த பாடல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்மே பேர் நீதான் ஐயா, எனக்கென்றும் குறையே இல்லை, நான் ஏன் கலங்கணும் என் ஆயுள் இருக்கையில. ஆண்டவரே, உங்களை என்னையும் தேடி வருகிற அற்புதமான ஒரு தருணம் தான் இந்த கிறிஸ்து இயேசு பிறப்பு விழா. என்னை, என் உள்ளத்திற்கு இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறியுங்க. டெய்லி நான் முழுமையா டக்குன்னு மாற முடியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய பார்வைகளை விசாலப்படுத்துங்க. நிறைய பேரை நீங்க ஒதுக்கி இருப்பீங்க, நிறைய பேரை கண்டுக்காம இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க படிச்சுட்டீங்க, அல்லது நீங்க பெரிய பணக்கார ஆயிட்டீங்க, நீங்க ஒரு வசதி ஆயிட்டீங்க. நீங்க பாருங்க, உங்க உறவுகளை கூட சில பேரை அப்படியே ஓரம் கட்டி யார்ட்டுமே உறவே இல்லாமல் இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு 99 ஆடுகளை பற்றி கவலைப்படவே இல்லை. காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி போய் அது பண்ட மகிழ்ச்சி சொல்றார். 99 ஆடுகளை விட அந்த ஒரு ஆட்டையிலே கண்ட பிற்பாடு ஏற்பட்ட மகிழ்ச்சி அளப்பரியதாக இருக்கிறது. என் மேய்ப்பர் நீதானையா. கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவர் ஆயனாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார் என்ற சிந்தையோடு இந்த பாடலை தியானிப்போம். என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா,
செல்கிறீரும் மகிமை விளங்கும்படி நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறீரும் மகிமை விளங்கும்படி. நானே கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, நானே கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, என் மேய்ப்பன் நீரானையா, எனக்கென்று துணையே இல்லை. நம்முடைய ஆத்மாவை எல்லாம் தேற்றுகிறவராக, நம்ம மீது ஆவியை பொழிகின்றவராக, நம் அனைவருக்கும் புத்துயிர் தருகின்றவராக ஆண்டவர் இயேசு நாயனாக இருக்கிறார். ஆத்துமா தேற்றுகிறேன், ஆவி பொழிகின்றேன், புது உயிர் தருகின்றேன். ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழிகின்றீர், புது உயிர் தருகின்றீர். நானே கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, நானே கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, என் மேய்ப்பன் நீரானையா, எனக்கென்று துணையே இல்லை. நிச்சயமாகவே அந்த வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உமது கிருபை என்னை பின்தொடரும் என்று சொல்லி இதனால் வரை காத்த நல்லாயனாகி ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார், நமக்கு தேவையான அனைத்தையும் தருவார். நம்பிக்கையோடு பாடுங்கள். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நானே கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, நானே கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, என் மேய்ப்பன் நீரானையா, எனக்கென்று குறையே இல்லை. என் மேய்ப்பன் நீரானையா, எனக்கென்று குறையே இல்லை. என்னுடைய எதிரிகள் கண்முன் ஆண்டவரே எனக்கு நீ வெற்றி தருகிறீரே, எனக்கென்று விருந்தை படைத்த ஆண்டவரே, உமோடு நான் இணைந்திருக்க, உமோடு உணவருந்த எனக்கான அருளை தருகிற தெய்வமே என்று சொல்லி ஆண்டவரை பாடுவோம். எதிரிகள் கண்முன்னே வெற்றி தருகிறீர், விருந்தொன்றை படைக்கின்றீர். எதிரிகள் கண்முன்னே வெற்றி தருகிறீர், விருந்தொன்று படைக்கின்றீர். நானே கலங்கனும் என் நாயன் முழங்கால் படினோம். நானே கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, என் மேய்ப்பன் நீரானையா, எனக்கென்று குறையே. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, பாடுங்க. என் மேய்ப்பன் நீரானையா, எனக்கென்று குறையே. நானே கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, நானே கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, நானே கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே. ஆயனாகிய ஆண்டவர் ஆடுகளை தேற்றுகின்றவர்,
ஆடுகளின் மீது அன்பு கொண்டவர், பரிவு கொண்டவர், பெயர் சொல்லி அழைத்து இது உங்களை நிலையில் கூட இதோ இத்தனை நாட்களாக இவரிடத்தோட இறுதி நாட்கள் இருக்கிறோம். நம் அனைவருமே நமக்கு உணவளிப்பவர், நம்மை மகிழ்ச்சியத்தை கொண்டு செல்வர். என் ஆண்டவரோடு இருக்க நானே கணம். நீங்க எதை பற்றியும் கவலைப்படாது, யாரை பத்தியும் கவலைப்படாது. உங்களுக்குரியதை ஆண்டவர் கொடுப்பார். நீங்க சிறியவளாக இருக்கலாம், மற்றவங்க முன்னாடி நீங்க பெரிய ஆள் இல்லை, பெரிய பதவி இல்லை, பெரிய வசதி இல்லை. நான் கடவுள் பார்வையில நீங்கள் பெரியவராக ஒப்பு கொடுங்க. அருமையான இயேசுடைய இந்த பிறந்த விழாவை ஆண்டவரே நிச்சயமா என் உள்ளத்திலே பிறக்கெடுக்க வேண்டும். இடம் இருக்கிற தேவையில்லாத கசடுகளை, அழுக்குகளை, கரைகளை எடுத்து போடுங்க. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறேன் நம்பிக்கையோடு மாண்பீர் கீதத்தை பாடி ஆசையை பெற்றுக் கொள்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருவானின் நினைவை எங்களுக்கு நீ விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் வேறு பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம்.
அனைவரும் அமருவோம். மிக பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இயேசுடைய திருவருகை காலத்துல இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி நம்முடைய பங்குல சில முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவிற்காக தயாரிப்பு தியானம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு, வழக்கம் போல 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். 8:30 மணிக்கு ஜெபமாலையோடு நாம் துவங்குவோம். நம் மத்தியிலே அருள் தந்தை ஆமோஸ் அவர்கள் வருகை தருகிறார். இந்த தியானமானது காலை நான் சொன்ன மாதிரி 8:30 மணிக்கு துவங்கி, அதோடு கூட வெளியிலிருந்து ஒரு 14 குருக்களை அழைக்கிறோம். என்னுடைய ஒரே ஆசை வேண்டுதல் நல்ல பாம்ப சங்கீதம் பண்ணணும். ஆகவேதான் இந்த ஏற்பாடு செய்ய பல பங்குலேருந்து வந்திருக்கலாம். அவை முடிந்த அளவு இந்த பாம்ப சங்கீதத்தில் பங்கேற்க முயற்சிடுங்கள். 12:30 மணிக்குள்ள நாம் நாளை அந்த தியானத்தை நிறைவு செய்வோம். மதிய உணவும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே முடிந்த அளவு நான் சொன்ன குடும்பமாக எவ்வளோ விஷயங்களுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணுறோம். இதை உண்மையாகவே நான் சொல்கிறேன், இது மிக முக்கியமான விஷயம். இயேசுவை சும்மா வெளியில் மட்டும் இல்லை, நம்ம உள்ளத்தில் வரவேற்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறே கூட உங்களுக்கு தெரியும், நம்முடைய இந்த அருள்வாக்கு விவிலிய வார்த்தை அடங்கிய அருள்வாக்கானது ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறது. விருப்பம் ஒழுங்கு பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய பங்களுடைய கேலண்டர் கூட நிறைய பேர் அன்பி நம்ம வீடுகளுக்கு கொடுத்தாயிற்று. மற்ற பங்கிலிருந்து வந்திருப்பவர்கள் கடையில் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது எண்ணெய் ஆனது மந்திரிக்கப்படும்.
இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவசகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.